என்னுடைய மனசில் இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய மனசுக்கு நான் கொடுக்குறேன். அதற்கு நான் பயன்படுத்தின மீடியம் என்ன? வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இங்க நடுவில் ஒருத்தர் வார்த்தை அப்படின்னு யோவான் செய்தியாளர் போடுறார். அப்ப யாருக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை இருக்கிறாரு? தந்தைக்கும் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் நடுவில் வார்த்தை வருகிறார். இந்த வார்த்தை வரவில்லை என்றால் தந்தையுடைய மனசு என்னன்னு பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்காது. இயேசு யாரு? தந்தையினுடைய மனசுங்க. He was translating the mind of the Father to you. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனை தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நல்லா இருக்கீங்களா? பாவ சங்கீர்த்தனெல்லாம் செஞ்சு இல்லையா? 3வது வெள்ளிக்கிழமை பாவ சங்கீர்த்தனத்துக்கான வாய்ப்பிற்கான நாள் பயன்படுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூய்மையாக இருக்கிறோம். இப்போது நம்மளுடைய இந்த இறைவார்த்தை, கேட்கும் இறைவார்த்தை கண்டிப்பாக நம்மளிலே செயல்படும். ஏனெனில் இந்த இறைவார்த்தை என்பது அது எழுதினவர் இறைவன் தான். அதனால்தான் நம்ம ஒரு வாசகம்லாம் முடிக்கும் பொழுது, திருப்பலியுடைய முதல் வாசகம் 2வது வாசகம் வாசிக்கும் பொழுது சொல்கிற வார்த்தை என்ன? அது முடிக்கிறவங்க இது ஆண்டவரின் அருள்வாக்கு இல்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கா இல்லை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கா? ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் வழங்கும் இல்லை, ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி அப்படின்வோம். சில வார்த்தைகள் நம்ம மாற்றி சொல்லுவோம். திடீர்னு ஞாபகம் வந்தனால சொல்கிறேன். திருப்பலியில் அமைதியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லுவார் இல்லையா? சமாதானம் சொல்லுங்க. சில ஃபாதர்ஸ் மாற்றியெல்லாம் சொல்லுவாங்க அது. ஆனால் திருப்பலி புக்கில் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்களா, இல்லை ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்களா, இல்லை ஒருவருக்கொருவர் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க ஃபாதர்ஸ்? எல்லாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் என்னெல்லாம் வருதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்களா, இல்லை கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்களா? அப்போ கிறிஸ்து யாரு? அதனால் திருப்பலி புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லும், கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு அமைதி. அதனால் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தான். அது கிறிஸ்து தரும் அமைதி இல்லை, கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்கிறதும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் திருப்பலி புக்கில் ரொம்ப அழகாகவே இருக்கும். அது ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில டைம் அதை எக்ஸ்பிளைன் நமக்கு புரியறதுக்காக சில டைம் ஃபாதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெலாம் சொல்லுவார். அதனால் அதனுடைய கரெக்டான வார்த்தை அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் தான். அதனால தான் ஒரு தடவை நான் இங்கே தான் உங்களுக்கு சொன்னேன், அமைதி கொடுக்கும்போது எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த 2 சைடு கொடுத்தா போதும், பின்னால் முன்னாலெல்லாம் திரும்பி ஓடி நடந்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்புறம் ஃபாதர் பஸ்கா ஃபாதர் திரும்ப மாற்றி சொன்னார், ஞாபகம் இருக்குதா? அதனால் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்களா. அது திருப்பலியில் அடையாளமாக நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். உலகத்திற்கே கொடுப்பதுதான் இந்த பக்கம் உலகத்திற்கே கொடுப்பதனுடைய அடையாளம். அதே மாதிரி தான் பைபிளில் அமைதி எப்படி கிறிஸ்துன்னு ஈக்குவேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் வாக்கு. வாக்கு இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்து தான். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது திருவசனம். தொடக்கத்தில் இருந்தது கடவுளா. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. பாத்தீங்களா? அப்போ அந்த வாக்கு அந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? இங்க பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க வார்த்தை
எப்படி ஃபாதர் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், இது முன்னாலே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை வாக்கு அப்படின்றதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேணா ஒரு ஒரு க்ளூக்கு தரேன். இது வின்சென்ஷன்ஸனுடைய ஒரு தியான மையத்தினுடைய பேர் கூட தான். எங்களுக்கு இன்னொரு ரெட்ரீட் சென்டர் இருக்குது, லோகோஸ். பெங்களூரில் நமக்கு ஒரு தியான மையம் இருக்குது, லோகோஸ். அந்த லோகோஸ் அப்படின்ற வார்த்தை எந்த வார்த்தை அது? அது கிரேக்க வார்த்தை. அது கிரேக்க வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்ன? வாக்கு. இந்த நற்செய்தியினுடைய இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற இந்த லோகோஸ் அப்படின்றது கிரேக்க மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகோஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கும். லோகோஸ் 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 தான் இருக்கும். இந்த லோகோஸ் அப்படின்றது ஒரு கிறிஸ்டியன் வார்த்தையான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது ஒரு செக்குலரான வார்த்தை. இதுக்கு ஒரு ஆன்மீகமான வார்த்தை கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, கிரேக்க மொழியில் பயன்படுத்துகின்ற வார்த்தை. இந்த லோகோஸ் அப்படின்ற வார்த்தையில் தான் இங்கிலீஷில் வர லாஜி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது. நம்ம சொல்கிற சோஷியோலாஜி, ஃபிசியோலாஜி, பயோலாஜி, ஜுவாலஜி, இதெல்லாம் எங்கே வருது? ஜுவாலஜி. பயோலாஜினா உயிரியலா? அப்படியா தமிழ்? பயாலஜி. அப்போ நம்மளுடைய பயோ, உயிர் என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றி படிக்கிறது எல்லாமே, த ஸ்டடி ஆஃப் லைஃப், அதான் பயாலஜி, த ஸ்டடி ஆஃப் லைஃப். சோஷியோலஜி, த ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. அதை நாம் படிக்கும் பொழுது அப்போ சோஷியோலாஜி, லாஜி ஆஃப் சோஷியல், சமூகத்தை படிக்கிறது சமூக இயலா. அப்போ அந்த லாஜி அப்படின்ற வார்த்தையில் தாங்க இது, லோகோஸ் அப்படின்ற வார்த்தையில் தான் இந்த லாஜி வருது. லாஜியினுடைய அர்த்தம் என்ன? படிப்பு, இல்லை வாக்கு, இல்லை வார்த்தை, லாங்குவேஜ், இதெல்லாம் தான் இதனுடைய மீனிங். அப்போ இந்த லோகோஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் இதெல்லாமே வருது. அப்போ லோகோஸ் அப்படின்றது ஒரு ஆன்மீகமான வார்த்தை கிடையாது. லோகோஸ் அப்படின்றது சாதாரண ஒரு வார்த்தை தான். அப்போ ஆன்மீகமாக இப்போ பைபிளில் போட்டிருக்கிறாங்களே, அதை இயேசுக்கு ஈக்குவல் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, அது எப்படி ஃபாதர் நமக்கு அது பொருந்தும்? எதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அது புரிஞ்சாதான் நமக்கு தெரியும் ஏன் யோவான் நற்செய்தியாளர் வாக்கு அப்படின்னு பயன்படுத்துகிறாருன்னு அழகு நமக்கு புரியும். இதை உண்மையாகவே இந்த லோகோஸ் அப்படின்ற வார்த்தை யார் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னால் இவர் இந்த நற்செய்தி எழுதுறதுக்கு ஒரு 600 வருஷங்கள் 700 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவ ஞானி, மெய்யியல் இப்போ மாற்றிட்டாங்க, ஃபிலாசபர், ஒரு கிரேக்க ஃபிலாசபர் தான் இந்த வார்த்தையை முதலில் பயன்படுத்துகிறார், லோகோஸ் அப்படின்ற வார்த்தையை. அவருடைய பேர் ஹெராக்லிட்டஸ் அப்படின்ற ஒருத்தர். நாங்கள் ஃபிலாசபி படிக்கும் பொழுது எங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படிப்பில் இவர் இருப்பார். ஏன்ஷியன் ஃபிலாசபி, நாங்கள் ஃபிலாசபி தொடங்குற அந்த முதல் வருஷத்திலே இருப்பார் இந்த ஹெராக்லிட்டஸ். இந்த ஹெராக்லிட்டஸ் சொன்ன ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹெராக்லிட்டஸே யாருன்னு தெரியாது ஃபாதர். அவர் சொன்ன சென்டென்ஸ் எப்படி ஃபாதர் எங்களுக்கு தெரியும்? அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வார். டிக்கெட்டு கிடையாது, இன்னொரு வார்த்தை என்ன சொல்வார் கண்டக்டர்? முன்னாடி போங்கன்னு சொல்லுவாங்களா? இதான் சொல்றாரு. சரி, கண்டக்டர் கிட்ட நீங்க கேட்குற ஒரு வார்த்தை இருக்குது. டிக்கெட்டு கேட்குவீங்க, டிக்கெட் கேட்கும்போது நீங்கள் காசு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? சேஞ்சு கேட்பீங்க இல்லையா? கண்டக்டர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை சேஞ்சு கொடுமா அப்படின்வார். இந்த சேஞ்ச் அப்படின்ற வார்த்தையை ஹெராக்லிட்டஸ் பயன்படுத்தினார். இது எப்படி பயன்படுத்தினார்? இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். சேஞ்சுக்கு மட்டும்தான், சேஞ்சு கிடையாது, மாற்றத்திற்கு மட்டுமே இந்த வார்த்தை. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? இது சொன்னது யார் தெரியுமா? நான் இப்போ சொன்னால் ஹெராக்லிட்டஸ். அதனால தான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை சொன்னது கிமு 500 இல்லை 400, அந்த டைமில் 400 கிடையாது, பிறகு இப்போ கிமு 500 இல்லை 600 ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னார்னா இந்த மனுஷன் தான் சொன்னார், ஹெராக்லிட்டஸ். அந்த தத்துவ ஞானி சொன்னதான். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒரு ஆற்றுல உங்களுக்கு 2 முறை கால் வைக்க முடியாது அப்படின்வார். ஒரு ஆற்றுல 2 முறை கால் வைக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆற்றுல 2 முறை கால் வைக்க முடியுமா? முடியும். யூ கேனாட் ஸ்டெப் இன் டு த சேம் ரிவர் ட்வைஸ். முடியாது. ஏன் முடியாது? ஒரே நேரத்தில் இல்லை, ஒரு தடவை வைக்கிறீங்க, திரும்பவும் எகிரி குதிச்சு வைக்க முடியுமா?
தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆறுன்னா என்ன? ஆறுன்றது அந்த நிலம் கிடையாது. ஆறுன்னா அந்த ஆறு தண்ணி போயிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரே ஆற்றுல 2 தடவை தண்ணி கால் வைக்க முடியாதுன்னா, ஏன்னா தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு, தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு, தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு. யூ cannot step into the same river twice. அப்போ எல்லாமே இந்த உலகத்துல மாறிக்கிட்டு இருக்குன்னா, இப்ப பாருங்க, இப்பதான் அவர் வராதுக்கு எல்லாமே இந்த உலகத்துல மாறிக்கிட்டு இருக்குன்னா, இந்த உலகத்துக்கு மீனிங் தான் என்ன? உண்மையாவே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு மாதிரி வெறுமை தரும் இந்த உலகத்தை. நீங்க அதிகமா இந்த பிலாசபியில யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தான் வாழ்றோமோன்னு ஆயிடும். ஸ்கூல் போயிருக்கீங்களா? படிச்சீங்களா? ஏன் படிச்சீங்க? ஸ்கூல் நடத்துறதுக்காக படிச்சோமோ? யோசிச்சு பாருங்களேன், ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க? ஏன் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க? ஏன் 12th படிச்சீங்க? இதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணீங்க? கஷ்டப்பட்டு இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போனீங்கல்ல, ஸ்கூல் மூட்டை எல்லாமே. நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் பண்ணோம்ல, இன்னைக்கு அதெல்லாமே நமக்கு பயன்படுதா? என்னென்னலாம் விஷயங்கள் இன்னைக்கு உங்களுடைய பசங்களுக்கு கொட்டி 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 இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்களேன், இஸ் தேர் எனி மீனிங்? எவ்வளோ விஷயங்களை செஞ்சோம், எவ்வளோ விஷயங்களை வாழ்க்கையில் செஞ்சோம். இன்னைக்கு பார்க்கும்போது என்னமோ ஒரு மாதிரி. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? ஏன் குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஆமாம், இப்போ கரெக்டாக கேட்டீங்க ஃபாதர். முன்னால் கேட்டது அவ்வளோ எங்களுக்கு தோணலை, ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ தான் தெரியுது. ஆமாம், ஏன் கல்யாணம் பண்ணணும்? ஏன் குழந்தைய பெற்றுக்கணும்? ஏன் வாழணும்? ஏன் உழைக்கணும்? ஏன் தியானத்துக்கு வரணும்? ஏன் பைபிள் படிக்கணும்? ஒரு மாதிரி இப்போ வெறுமை வருதுல்ல, தூக்கில் மாட்டி சாகலாம் மாதிரி இருக்குல்ல. இப்போ இப்படி தாங்க நம்ம சிலவங்ககிட்ட பேசினீங்கன்னா அவ்வளோதான். நம்மளை 5 நிமிஷம் பேசினீங்கன்னா கம்ப்ளீட் நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க. அப்படி இந்த மனுஷன் நெகட்டிவ் ஆனார். இந்த ஹெராக்ளிட்டஸ் அப்படின்றவர் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆனார். எல்லாமே இந்த உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் மாறாத எதுவாவது இருக்குதா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் லைஃப்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? இந்த உலகத்தினுடைய மீனிங் என்ன? இந்த உலகத்தினுடைய பொருள் என்ன? இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு முறை இருக்குதா? வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? எல்லாமே அங்கே சுற்றுது, மில்கி வேன்றாங்க, யூனிவர்ஸ்ன்றாங்க, மல்டிவர்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் நம்ம தெரியவே தெரியாது. நமக்கு தெரியாத உலகத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சிலது நம்மளை பாதிக்குது, சிலது நம்மளை பாதிக்கவே கிடையாது. அப்போ எல்லாமே இந்த உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் நம்மவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு மாதிரி ஒரு சில டைம் நம்ம இதெல்லாம் அதிகமாக யோசிச்சோம்னா வெறுமையா இல்லை. அப்போ இந்த உலகத்தினுடைய மீனிங் என்ன? இந்த உலகத்தினுடைய மையம் என்ன? இந்த உலகத்தினுடைய பேட்டர்ன் என்ன? இந்த உலகத்தினுடைய லாஜிக் என்ன? இந்த உலகத்தினுடைய பர்பஸ் என்ன? இப்படின்னு கேட்டதுக்கு அவர் போட்ட வார்த்தை தாங்க லோகோஸ். ஹெராக்ளிட்டஸ் அப்படின்ற கிறிஸ்துவமே இல்லாத அந்த டைமில், அதாவது கிமு சொல்கிறேன், கிபி கிடையாது, கிமுல ஒருத்தர் இந்த உலகத்தினுடைய பொருள் என்ன, இந்த உலகத்தினுடைய லட்சியம் என்ன, இந்த உலகத்தினுடைய முறை என்ன, இந்த உலகத்தினுடைய லாஜிக் என்ன, இதுக்கெல்லாம் அவர் போட்ட வார்த்தை தான் லோகோஸ். இதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் இது போடும்பொழுது பைபிள் கிடையாது. இதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஆதியில் கிமு 500 இல்லை 400. ரெண்டாவது இதை இன்னொரு மனுஷன் எடுத்து பயன்படுத்துறார். அது யார் அப்படின்னா பிலோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒருத்தர் இதை எடுத்து பயன்படுத்துறார். அதையே எடுத்து பயன்படுத்துறார் அப்படின்னா, கடவுள் சொல்றார் இல்லையா, உண்டாகுக உண்டாகுக அப்படின்ற வார்த்தைக்கு இந்த மனுஷன் எடுத்து பயன்படுத்துறாரு இந்த வார்த்தையை லோகோஸ். அப்பதான் அது பைபிளுக்குள்ள வருது. அது உண்டாகுக அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இந்த மனுஷன் பயன்படுத்துறாரு லோகோஸ். இதை நல்லா தெரிஞ்ச யோவான் நற்செய்தியாளர், இதை நல்லா தெரிஞ்ச யோவான் நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அப்படின்றது அவருடைய பிறந்த பிறகு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. அப்போ உலகத்தில் அவர் பிறந்ததற்கு முன்னால அவர் என்னன்னு கூப்பிடுவோம்? நம்ம என்னன்னு நம்மளால கூப்பிட முடியும்? வாக்குன்னு இப்போ அவர் கூப்பிட்டார். இவர் அப்படி கூப்பிட்டுலாம் நமக்கு என்னன்னு கூப்பிட்டு இருந்திருப்போம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த டிஃபிகல்ட்டி யோவான் நற்செய்தியாளருக்கு இருந்தது. அதாவது வரலாற்றிலே மனித உருவம் எடுத்தவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. அப்ப வரலாற்றில் மனித உருவம் எடுப்பதற்கு முன்னால இவருக்கு பெயர் இல்லையே, இவரை என்னவென்று நான் அழைப்பேன்? நான் ஒரு நற்செய்தி எழுதுகிறேன், இவருக்கு ஒரு பெயர் என்னால் கொடுக்க முடியலையே. ஸோ வேர் வில் ஐ parallel him? ஐ ஷுட் parallel him somewhere. ஏதாவது எனக்கு ஒப்பிட வேண்டும். அதற்கு அழகாக அவர் பயன்படுத்தினார் வாக்கு. அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை லோகோஸ். ஏன் வாக்கு அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு?
இன்னைக்கு உங்களுடைய தந்தை, விண்ணக தந்தை அன்புள்ளவர். எப்படி உங்களுக்கு தெரியும்? இயேசு சொன்னார். உங்களுடைய விண்ணக தந்தை மன்னிப்பவர். யார் சொன்னார்? இயேசு. உங்களை படைத்தவர் உங்களுடைய தந்தை. யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அப்போ இவர் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கிறார். அது மத்தேயு 5, 6, 7 அதிகாரம்லாம் வாசிக்கினா அந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது பொய் சொல்லாதே என்று முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆணையிடாதே என்று முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சாரம் செய்யாதே என்று முற்காலத்துக்கு சொல்லப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களிடம் சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு கூட நோக்காது அப்படின்றார். அப்போ உண்மையாகவே தந்தையினுடைய மனசு என்ன? பொய் சொல்வதை குறித்து, திருடுவதை குறித்து, ஆணையிடுவதை குறித்து, விபச்சாரம் செய்வதை குறித்து, கடவுளை வழிபடுவதை குறித்து, ஜெபிப்பதை குறித்து தந்தையினுடைய மனசு என்ன என்பதை இன்று நம்ம பைபிள் வழியா வாசிக்கிறோம். அப்பா என்ன சொல்லி தந்தார் அப்படின்னு இந்த உலகத்துல பையன் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இதுதான் அப்பாவுடைய மனசு. நல்லா கவனிங்க. இதுதான் அப்பா விரும்பின 10 கட்டளைகள். இதுதான் அப்பா விரும்பின 10 கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய முறைகள். This is what my father meant when he gave the commandments. 10 கட்டளையை கொடுத்த பொழுது என்னுடைய தந்தை என்ன விரும்பினார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். Praise the Lord. Praise the Lord. நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது? நான் சொன்னதுனால புரிஞ்சுது. நான் சொல்றேன், நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். எப்படி உங்களுக்கு புரியுது? சொன்னதுனால புரிஞ்சது. நான் இப்போ சொல்கிறேன், நான் வந்த கார் வந்து வழியில் வந்து எனக்கு அது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? சொன்னதுனால. அப்போது என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மனசுக்கு இப்போ போகிறதுக்கு நடுவில் வந்த மீடியம் யாரு? வாக்கு. என்னுடைய மனசில் இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய மனசுக்கு போகுது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி சொன்னேன்? நான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நான் வருத்தமாக இருக்கிறேன். எப்படி நான் உங்களுக்கு அது கொடுக்கிறது? வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்போ என்னுடைய மனசில் என்ன இருக்கின்றது இப்போ உங்களுடைய மனசுக்கு நான் கொடுக்குறேன். அதற்கு நான் பயன்படுத்தின மீடியம் என்ன? வார்த்தை. அப்போது இங்கே நடுவில் ஒருத்தர் வார்த்தை அப்படின்னு யோவான் செய்தியாளர் போடுறார். நடுவில் நிற்கிறார். அப்போ யாருக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து வார்த்தை இருக்கிறாரு. தந்தைக்கும் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் நடுவில் வார்த்தை வருகிறார். இந்த வார்த்தை வரவில்லை என்றால் தந்தையுடைய மனசு என்னன்னு பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ புரியுதா ஏன் நற்செய்தியாளர் யோவான் நற்செய்தியாளர் வாக்குன்னு ஒரு பேரை போட்டார்னு? புரிஞ்சுதா? எத்தனையோ பேரை வச்சு கூப்பிட்டுருக்கலாம் இயேசுவை. ஆனால் இயேசு யாரு? தந்தையினுடைய மனசுங்க. He was translating the mind of the Father to you. Praise the Lord. புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால் தந்தை யார் என்றும் தந்தையினுடைய மனசு என்னன்னும் தந்தையினுடைய மனசில் நான் யார் என்றும் புரிந்திருக்காது. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு. இந்த கடவுளுடைய பிள்ளைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இயேசு சொல்லிக் கொடுக்கலன்னா அது புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. அவர் ராஜாவை நம்ம பார்த்துருப்போம், நம்ம எல்லாமே பிரஜை மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு தான் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு நடுவில் நின்று அந்த கடவுள் தந்தையினுடைய மனதை இன்று நமக்கு புரிய வைத்து நம்மளுடைய மனசுக்குள்ள கொண்டு வந்தவர் தான் வாக்கு, வார்த்தை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே அந்த யோவான் நற்செய்தியாளர் 1வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டது. நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியில 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்துல தான் இயேசுன்ற வார்த்தையே வருது. அதுக்கு முன்னால இயேசுன்ற வார்த்தையே இல்லை. வாக்குன்றாரு, ஒளின்றாரு, வாழ்வுன்றாரு. There is not even a word called Jesus. ஜீசஸ் அப்படின்ற வார்த்தை வருவதே 17வது வசனத்தில் தான். வேணும்னா அவருக்கு சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? தொடக்கத்தில் இயேசு இருந்தார், அந்த இயேசு கடவுளோடு இருந்தார், அந்த இயேசு கடவுளாயும் இருந்தார்னு சொல்லியிருந்திருக்கலாமே. ஆனால் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. இயேசு என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இயேசு என்பவர் இந்த உலகத்தில் பிறந்தவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அதற்கு முன்னால இருந்தது என்ன? அந்த பேர் நமக்கு தெரியாது. அது யோவான் நற்செய்தியாளர் கொடுத்த பேர். யோவான் நற்செய்தியாளர் அவர் அழைக்கணும்னு கூப்பிட்ட பேர் அது வாக்கு, ஒளி.
அதனால தான் யோவான் நற்செய்தி 1:14 வாக்கு மனிதரானார். பாத்தீங்களா, நம்மிடையே குடிகொண்டார். அப்ப அந்த வாக்கு மனிதரானார். அங்க வேணும்னா மாத்தியும் போடலாம், ஒளி மனிதரானார் போடலாம். அங்கே போடலாம், திருத்துவத்தில் 2ஆம் மகன் மனு உருவானார், எது வேணாலும் போட்டிருந்திருக்கலாம். ஆனால் he preferred to call Jesus as word. யாரு? யோவான் நற்செய்தியாளர். ஏனெனில் தந்தையினுடைய மனதை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்பட்டதான் வாக்கு. அந்த வாக்கு எழுதப்பட்டது தாங்க, அந்த வாக்கு பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்கிறதாங்க பைபிள். அந்த வாக்கு, இயேசு சொன்ன வாக்கு, கடவுள் சொன்ன வார்த்தைகள் பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்கிறது தான் பைபிள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகம் நம்மளுடைய கையில் இருக்கு பாருங்க, எவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகம். அப்போ இந்த புத்தகத்தினுடைய மேன்மை, இந்த புத்தகத்தினுடைய மகிமை நம்ம இந்த வாசிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பாருங்க. இதை எழுதுனது யாருன்னு கூட பைபிள் சொல்லுது இல்லையா? 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 3வது அதிகாரம் 16வது திருவசனம் வாசிங்க. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. அப்ப எவ்வளவு அழகா பைபிள் சொல்லுது பாருங்களேன். 3வது அதிகாரம் 16 இல்லையா? மறைநூல், அங்கே பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பாருங்களேன். மறைநூல், மறைநூல், மறைநூல். நம்ம இதே தான் பயன்படுத்துவோம் திருச்சபை திருப்பலியில நற்கரணைக்கு என்ன சொல்லுவோம்? இது மறைபொருள். இதே வார்த்தையை தான் திருமணத்துக்கும் பயன்படுத்துவோம். இது என்ன? இது மறைவுரையா? இது மறைபொருள். திருமணம் என்பதும் ஒரு மறைபொருள். மறைன்னு அப்படின்னா மறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். மறைந்திருக்கு திருமணம், மறைந்திருக்கு திரு அப்பம், மறைந்திருக்கு திரு விவிலியம், மறைந்திருக்கு மறைபொருள். பாருங்க, இந்த மூணுத்துக்குமே பயன்படுத்துறது மறை. திருச்சபைக்கு பயன்படுத்துற இன்னொரு வார்த்தை என்ன? திருச்சபைக்கு பயன்படுத்துற வார்த்தை மறை உடல். பிரைஸ் தி லார்ட். அப்ப மறைந்திருக்கு, மறைந்திருக்கும் உடல், மறைந்திருக்கும் பொருள், மறைந்திருக்கும் அப்படின்னு என்ன தெரியுமா? மறைந்திருக்கு அப்படின்னா சீக்ரெட் கிடையாது. மறைந்திருக்கு அப்படின்னா மிஸ்டரி, ரகசியம். அது ரகசியம் அப்படின்றது ரெண்டு விதத்திலையும் சொல்லலாம். ஐதர் யூ கேன் சே சீக்ரெட் ஆர் இட் இஸ் அ மிஸ்டரி. மறை பொருள் அப்படின்றதுக்கு சீக்ரெட்னு சொல்ல மாட்டாங்க, மறை பொருள் அப்படின்றதுக்கு மிஸ்டரி. அது ரகசியம், அது தேவ ரகசியம். இது நம்பிக்கையின் மறைபொருள். அப்ப மறைந்திருக்கு, என்னமோ இந்த பைபிள்ல மறைந்திருக்கு. அது மறைந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, உங்ககிட்ட இந்த பைபிள் பேசணும் அப்படின்னா நீங்க இதை திறந்து வாசிக்கணும். உங்ககிட்ட கண்டிப்பா இந்த பைபிள் பேசும். ஏனெனில் இது எப்படின்னு சொன்னாங்க? 16வது வசனம் எப்படி தொடங்கிடுச்சு? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. மறைநூல் அனைத்தும், புதிய ஏற்பாடுன்னு சொல்லல, பழைய ஏற்பாடுன்னு மட்டும் சொல்லல, நற்செய்தின்னு மட்டும் சொல்லல. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இது ஆசீர்வாதம் தருவதற்கு, இது வீடு கட்டுவதற்கு, இது நோய்கள் தீர்ப்பதற்கு, இது கார் வாங்குவதற்கு, இது கல்யாணம் நடத்துவதற்கு. அப்படி எழுதியிருக்கா? உங்க பைபிள் அப்படி எழுதியிருக்கா? ஆனால் இன்று நாம் மறைநூல் பைபிள் வாசிப்பது அங்கிருந்தே வாசிப்போம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது நமக்கு பிடிக்காது, அதுவும் நமக்கு பிடிக்காது, கண்டிப்பா திருந்த மாட்டோம். ஐயோ, அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிடையாது. எதுக்காக இது எழுதப்பட்டதோ அந்த 4 விஷயத்துக்கு இதை நம்ம பைபிளை பயன்படுத்த மாட்டோம். இந்த மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. எதற்காக 4 விஷயங்கள்? கற்பிப்பதற்கு. அது சில டைம் நம்ம விரும்புவோம். புது புது பாயிண்ட் கிடைச்சா, நல்லா இருக்குது ஃபாதர், பிரசங்க நல்லா இருக்குது ஃபாதர். சில டைம் ஃபாதருடைய பிரசங்க நல்லா இல்லைனா, என்னத்தை வச்சார் அவர், ஏன் புதுசா பாயிண்ட் சொல்லலையா? புதுசா எதுவுமே சொல்லலை ஃபாதர், பழைசா சொன்னதை வச்சு என்ன பண்ணோம்? வாழ்ந்தீங்க, வாசிச்சிங்க, வாழ்ந்தீங்களா? பாருங்க, நம்ம பைபிளை எதுக்கு விஷயம் பயன்படுத்தணுமோ அந்த 4 விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ள திரு விவிலியம் கொண்டு என்ன விஷயம் செய்யணும்? அது கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, டிசிப்ளினிங், கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கு பயனுள்ளது. ஆசீர்வதிப்பதற்குன்ற ஒரு வார்த்தை போடல அதுல.
அதாவது இது நாளுமே சரியானா ஆசீர்வாதம் தானா வரும். அப்போ இந்த பைபிள் வசனங்கள் ஆசீர்வதிக்கும். இந்த நாளுமே சரியான கரெக்டான வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த வழியில் இருக்கிறது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவீங்க. இந்த கேம்ஸ் விளையாடுறது பார்த்துருக்கேன் பசங்கள்லாம் இல்லையா, இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது பாருங்களேன், அது ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, கரெக்டானது அடித்தா ஒவ்வொரு பாயிண்ட். அந்த வழியில் கரெக்டாக போனால் அதெல்லாம் கரெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி புதையில் நிறைய கேம்ஸ் இருக்குது வித்தியாசமானது. என் கேம் தெரியாது, நானும் கேம் விளையாடுறது கிடையாது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, எங்கேயாவது பார்க்குறது. இனி அதை பார்த்துட்டு நீ ஃபாதர் கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீடியோ கேம்ஸ் இதில் கிடையாது, என்னுடைய மொபைலில் கிடையாது, அது டைமும் கிடையாது நமக்கு. ஆனால் அப்போ இது கரெக்டான வழியில் இருக்கும்போது கரெக்டானது ஒவ்வொன்றா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். இஸ்லான் பார்த்ததுல அதனால் இந்த வாக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த வாக்கை அந்த பைபிளை இது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த விஷயத்துக்குள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை அப்படின்றது யார், உண்மையாகவே கையில் இருக்கிறது யார், நம்ம கையில் பிரிண்டட் ஃபார்மில் இருக்கிறது யார், எதுன்னு நான் சொல்லலை, யார். அப்போ பாருங்க, இட் இஸ் அ பர்சன். இது ஒரு நபர். நம்மளுடைய கையில் இருக்கிறது ஒரு நபர், அவருடைய மனசு கையில் இருக்குது. அந்த மனசு இப்போ எவ்வளோக்கு அப்போ நம்மளுடைய உயிர் மூச்சா மாறணும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நீங்கள் என்னைக்காவது பசங்கிட்ட டியூஷன் போகிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. டெய்லியும் உங்களுடைய வீட்டில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பைபிள் வாசிக்கிறீங்களா? இப்போ எஸ்ஆர்னு சொல்ல வேண்டாம், இது உங்களுக்கான கேள்வி. இது உங்களுக்குள்ள நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. யோசிச்சு பாருங்க, டெய்லி அந்த பசங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிள் வாசிக்கணும். வாசிச்சாதான் சாப்பாடு. சொல்ல தைரியம் இருக்கா நமக்கு? ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க, நீ வாசியான்னு கேட்பான். அங்கே நம்ம ஃப்ளாட் ஆகிடும். அதனால் நம்ம கேட்குறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, உன்னை சீராக்குவதற்கு, உன்னை கண்டிப்பதற்கு, நேர்மையான வழியில் நடத்தும் ஒரு பைபிள் விவிலியம் கையில் இருக்குது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம். எனக்கு உண்மையாகவே ஆசையாக இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் ஒரு விஷயம் முடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 24 வரை இந்த பைபிளை வாசித்து வீடியோவாக போடணும்னு இருக்குது. அது ரெக்கார்டு பண்ணுறவங்கெல்லாம் அதுக்கு எல்லாம் மனசு வச்சா நமக்கு ஆகும்னு நினைக்கிறேன்ல. அவர் மட்டும் மனசு வச்சா பார்த்த நானும் உட்காந்து வாசிக்கணும் பைபிளை. நான் இந்த ஒரு வாரமாக ரொம்ப தீவிரமான ஒரு ஆசையில் இருக்கிறேன். பைபிளை வாசித்து ரெக்கார்ட் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் செக்ஷன் போட்டால் உங்களுக்கு அட்லீஸ்ட் கேட்கலாமே. ஏன்னா டிசம்பர் 24 போப்பாண்டவர் இந்த டிசம்பர் 24 முதல் அடுத்த டிசம்பர் 24 அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது 2026 ஜனவரி 6 வரை ஒரு வருடத்தை இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு வருஷம். அது என்ன வருஷம் அது? ஜூபிலி இயர் ஆஃப் ஹோப். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய 2025 ஜூபிலி வருஷம் கொண்டாடுறோம். அவர் பிறந்ததனுடைய 2025வது வருடம் கொண்டாடுறோம். அப்போ இந்த 25வது வருஷம் முடியும் பொழுது இப்போ டிசம்பர் 24 நைட்டு மிட்-நைட்டில் ரோமாபுரியில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அது டிசம்பர் 28 ஒவ்வொரு பங்கில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இனாக்ரேஷன், இன்ட்ரோடியூஸ் கிடையாது, இனாக்ரேஷன். அது என்னைக்கு முடிக்கணுமா? ஒவ்வொரு பங்குலையும் ரோமாபுரியில் டிசம்பர் 24 2025 முடிப்பாங்க. பங்குகளில் மறை மாவட்டங்களில் 2026 ஜனவரி 6 இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எபிஃபனி, அந்த திருக்காட்சியின் அன்னைக்கு அதை முடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் ப்ளீஸ் ஒரு தடவையாவது இந்த பைபிள் வாசித்து முடிக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல, அப்போ வாசித்து முடிச்சு வீடியோவை போட்டால் அட்லீஸ்ட் உங்களுக்கு பார்க்கலாம். சிலவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்களும் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும்னு ஒரு ஆசை இருக்குது. நிறைவேறுமான்னு தெரியல, அதுக்கு டைம் கண்டுபிடிச்சு ஃபுல்லாக அது வீடியோ எடுத்து அது போடணும், எடிட் பண்ணி போடணும். ஸோ தட் அந்த பைபிள் வசனங்கள் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். பைபிள் வசனங்கள் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அது கேட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 விஷயம் நடக்கணும். அது கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையான வழியில் நம்மை நடத்துவதற்கு. இது 4த்துக்குமே பைபிள் பயன்படும். இந்த 4 வரும் பொழுது ஆசீர்வாதம் தானாக நம்முடையதாக மாறும். யோபுனுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 13வது திருவசனம். யோபுனுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 13வது திருவசனம். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. அதாவது உள்ளம் நீர் தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினால் அடுத்து நீ அவர்கிட்ட கை நீட்டு.
ஃபஸ்ட்டு நடக்க வேண்டியது உள்ளத்தினுடைய ஒழுங்கு. அந்த ஒழுங்கு எப்படி நடக்கும்? எஸ்ராவினுடைய புத்தகம், புக் ஆஃப் எஸ்ரா 7வது அதிகாரம், எஸ்ராவினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் எடுங்க. எஸ்ரா நெகேமியான் 7வது அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவர் மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லுனர் அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். அவரோடு இஸ்ராயேல் மக்களில் சிலரும் குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காப்போர், கோவில் ஊழியர் ஆகியோரில் சிலரும் மன்னரான அர்தக்சஸ்தாவின் 7ஆம் ஆண்டில் எருசலேமிற்கு புறப்பட்டனர். அதனுடைய 10வது வசனம். எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். 11வது வசனம். ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ராயேலரின் சட்டங்களிலும் வல்லுனரான குரு எஸ்ராவிடம் மன்னர் அர்தக்சஸ்தா வழங்கிய ஆவணத்தின் நகல் பின்வருமாறு. இது பாருங்க, இது ஒவ்வொன்றும் 6வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். இந்த மனிதர் எவ்வாறு தன்னை ஒழுங்குபடுத்தினார்? எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ராயேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். 11. ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்து காரியங்களிலும் இஸ்ரவேலின் சட்டங்களிலும் வல்லுனரான குரு எஸ்ராவிடம் மன்னர் அர்தக்சஸ்தா வழங்கிய ஆவணத்தின். அப்ப இந்த மனுஷன் தன்னை ஒழுங்குபடுத்திய பொழுது, தனது அந்த திருச்சட்டத்தை, ஆண்டவருடைய திருச்சட்டத்தை படித்த பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒழுங்கு. இஸ் டியூனிங் ஹிம்செல்ஃப், இஸ் ப்ரூனிங் ஹிம்செல்ஃப், இஸ் சேஞ்சிங் ஹிம்செல்ஃப். திருச்சட்டம் அவர் வாசிக்கிறாரு, அவர் படிக்கிறாரு, அது அவரை மாத்துது. இணைச்சட்டம் 17வது அதிகாரம், இணைச்சட்டம் 17வது அதிகாரம் 19, 20 திருவசனங்கள். அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும், அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். அதனால் அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வளமோ இடமோ பிறளாமலும் இருப்பான். அப்போது அவனும் அவன் புதல்வர்களும் இஸ்ராயேலில் நெடுநாள் ஆட்சி புரிவர். அப்போ ஒரு இடத்துல நெடுநாள் வாழ்வதற்கு, நெடுநாள் ஆட்சி புரிவதற்கு என்ன வேணும்? என்ன செஞ்சார் அவரு? அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும். எதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும்? இறை வார்த்தைகளை. அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். டெய்லியும் வாசிக்கணுமா? வாழ்நாள் முழுவதும் வாசிக்கணுமா? அப்ப டைம் கிடைக்கும் பொழுது, இல்லை என்னைக்காவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆண்டவரோடு இருப்பதல்ல ஒரு கிறிஸ்தவம். அன்றாடம் வாழ்நாள் முழுவதும், அன்றாடம் வாழ்நாள் முழுவதும். இப்படி செய்யும்பொழுது நம்ம இப்போ காலையில் சிலவங்களாம் சொல்லுவாங்களே, முடி எப்பவுமே நல்லா கருப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய முடி நல்லா கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? டை அடிக்கிறது இல்லை, வெள்ளையாகவே கூடாது. இட் ஷுட் நாட் பிகம் அது. சரி, அது வந்து அப்போ விட்டாமின் இருக்கிறது எல்லாமே சாப்பிடணும். அதனால கருவேப்பிலை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நல்லா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ அது உள்ளே போகும் பொழுது உங்களுடைய முடி எப்பவுமே கருப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நல்ல முகம் பல பல பலன்னு இருக்கணும்னா என்ன சாப்பிடணும்? பப்பாளி சாப்பிடணுமா? ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடணும். அப்போ அது உள்ளே போனால் முகம் பல பலன்னு இருக்கும் இல்லையா? பப்பாளி மாதிரி இருக்கும் இல்லையா?
ஆரோக்கியமாக இருக்கணும்னா காலையிலே பண்ணி கரெக்டாக உங்களுடைய அந்த நீங்கள் டாய்லெட் போகிறதோ அது யூரின் போகிறதோ எல்லாமே உங்களுடைய உடம்பு க்ளீனாக இருக்கணும். எப்பவுமேனா நீங்கள் காலையில் என்ன குடிக்கணும்? காலையிலே தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஒரு மணி நேரம் அல்ல 1 லிட்டரு தண்ணி குடிக்கணும், சூடான தண்ணி குடிக்கணும். இது உள்ளே போகும்போது பாருங்களேன், அதாவது உலகத்தினுடைய பொருட்கள் உள்ளே போகும் பொழுது உலகத்தினுடைய இந்த உடல் எப்படியெல்லாம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அன்றாடம் சுடு தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. காலையில் எழுந்திரிக்கும் போதே ஃபஸ்ட்டு விஷயம் சுடு தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயமே அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் ஃப்ரூட் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் உள்ளே போகும்போது வெளியே இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. அன்றாடம் வாழ்நாள் முழுவதும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இந்த இறைவார்த்தை போயிடுச்சுன்னா உங்களுடைய ஆன்மாவும் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும், உங்களை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும். உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்கள் கூட வாழ்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் கூட வாழ்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும். எப்போ உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாகணும்னா உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாகிறது உங்கள் கையில் இருக்க இந்த புத்தகம் தான். அப்போ எவ்வளோ நம்ம அதை வாசிச்சிருக்கணும், எவ்வளோ நம்ம வாசிக்கணும், எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம வாசிக்கணும் அந்த பைபிளை. வெள்ளிக்கிழமை இங்கே வரும்போது மட்டும் கிடையாது, அருளாலயம் வரும்போது மட்டும் கிடையாது, முதல் சனிக்கிழமை இங்கே நைட் விஜலுக்கு வரும்போது மட்டும் கிடையாது, இல்லைனா எங்கேயாவது தியானங்கள் அங்கே இருக்க பங்கல தியானங்கள் நடக்கும்போது மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் வி டோன்ட். இப்போ பாருங்கள், தியானத்துக்கு எத்தனை பேர் பைபிளில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்? இல்லை. ஏன்னா இன்றைக்கும் அதனோட எவ்வளோ சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் எந்த விஷயமே புதுசாக சொல்ல, ஒன்றே ஒன்று தான், அந்த லோகோஸை பற்றி தான் புதுசாக சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஏதாவது புதுசாக எதிர்பார்த்து வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அட்வைஸ் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வேணும். அது இப்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. புதுசாக சொல்லலை அப்படின்னா, ஐயோ என்னடா ஃபாதர் டே பழைய சொல்கிறார் அப்படின்னாங்க. அதனால் புதுசாக சொல்லணும், ஏதாவது புது பாயிண்ட் பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆசைப்பட்டு தான் நீங்கள் எம்பத்தூருக்கு எல்லாருக்கெல்லாம் வரீங்க. நீங்கள் பைபிள் படிக்கணுன்ற ஆர்வத்தில் தான் தேடி வரீங்க. அப்போ அந்த பைபிள் புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி 1/2 மணி நேரம் நான் லோகோஸ் என்ன சொல்லிட்டேன், அது பழைய ஹெராக்லிட்டஸ் என்ன சொன்னார்னு சொன்னேன், ஃபிலோ ஆஃப் அலெக்சாண்டர் என்ன சொன்னார்னு சொன்னேன், யோவான் நற்செய்தியாளர் எப்படி கனெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டேன். வாக்கு அப்படின்றது தந்தையினுடைய மனசை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் இன்னும் நம்மளுடைய விஷயங்கள் பழசு தான் சொல்ல போகிறேன். எதுவுமே எனக்கு புதுசாக சொல்லலை. அடிக்கடி நம்ம கேட்குற விஷயங்கள் தான். இதை டெய்லி வாசிங்க, டெய்லி வாசிங்க, டெய்லி வாசிங்க. இல்லைனா நம்ம எப்படி நல்ல ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறது யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்டர், இந்த நர்ஸ், இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் நர்ஸுக்கிட்ட போயிட்டு யாரோ சொன்னாங்க, எங்கேயோ ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த நர்வ் பார்க்கவே தெரியல, நரம்பு பார்த்து அந்த இன்ஜெக்ஷன் போட தெரியல அவங்களுக்கு. எங்கெங்கேயோ குத்தி மசில் அது குத்திட்டாங்க. மசிலில் குத்திட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்றைக்கி அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டார் அந்த மனுஷன். தப்பான அது குத்திட்டாங்க, எங்கேயோ மாறிடுச்சு. அது அவரை நோயாளியாக மாற்றிச்சு. உடம்பு சரியாகணும்னு சொல்லி போனவர் இன்றைக்கி நோயாளியாக மாறிட்டார். இப்படி ஏன்னா ஒழுங்காக நர்சிங் படிச்சுட்டு வரல, ஒழுங்காக டாக்டர் பட்டம் படிச்சுட்டு வரலை. அதெல்லாமே போலி டாக்டர். சிலவங்க வீடெல்லாம் கட்டியிருப்பீங்க, இல்லைன்னா அது அட்லீஸ்ட் ஏதாவது பில்டிங் ஏதாவது ஒரு ரூமோ இல்லை ஏதாவது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்க, யாரை தேடுறீங்க? ஒரு என்ஜினியரை தேடுறீங்க. அந்த என்ஜினியர் போலியான என்ஜினியர்னா அந்த மனுஷனுக்கு கரெக்டாக அதனுடைய சிமெண்ட் எவ்வளோ, கலவை எவ்வளோன்னு போட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிக்சிங் தெரியாத போலியான இன்ஜினியர். 4 வருஷம் அப்போ அம்மா படிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. காலையில் கரெக்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரை காலேஜில் இருக்கிறாரு, சாயங்காலம் முடிச்சுட்டு வராரு, அம்மா கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வராரு, கிளாஸ்லலாம் உட்காந்தாரு, ஆனால் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க. 4 வருஷம் முடியுது, ஏதோ காசெல்லாம் கொடுத்துட்டு பட்டம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா காசு கொடுத்தாலும் சொல்லிட்டு எம்பிபிஎஸ்ன்னு ஆகலாம், என்ஜினியர் ஆகலான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த என்ஜினியருக்கு நம்ம என்ன இன்ஜினியர் சொல்லுவோம்? போலி என்ஜினியர், போலி டாக்டர். இன்னைக்கு போலி கிறிஸ்தவர்கள் எப்படி? கையில் புக் இருக்கு ஆனால் படிக்கலை. என்ஜினியரு கிளாஸுக்கு போனார், கையில் புக்கு இருந்தது ஆனால் படிக்கலை, போலி என்ஜினியர். டாக்டருக்கு போனவர் கையில் புக்கு இருந்தது ஆனால் படிக்கலை, தேரலை, எக்ஸாமில் தேரலை. அப்போது அவருக்கு பேர் என்ன? போலி என்ஜினியர், போலி டாக்டர், இதெல்லாம் போலி டீச்சர். இது மாதிரி போலியாக இருக்கிறவங்க மாதிரி இன்றைக்கி போலி கிறிஸ்தவர்கள், போலி குருக்கள், போலி போதகர்கள். இந்த போலிகள் எப்படி உருவாகிறாங்க? இந்த புக்கை ஒரு தடவை கூட வாசிக்காதவங்க போலி தான். அப்போ இதில் கேட்காதீங்க ஃபாதர், கேள்வி கேட்காதீங்க ஃபாதர், என்ன கேட்க போகிறேன்னு தெரியும் ஃபாதர். எத்தனை கை தூக்க வேண்டாம், உண்மையும் சொல்ல வேண்டாம், பொய்யும் சொல்ல வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், எத்தனை போலி கிறிஸ்தவர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு தடவை கூட இதை வாசித்து முடிக்காதவங்க போலி கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா ஆண்டவருடைய மனசு என்னன்னு தெரியல. தந்தையினுடைய மனதை சொல்லிக் கொடுக்க மகன் வந்துட்டார். அந்த மகன் அந்த நற்செய்தி நாள் கூட வாசித்து முடிச்சிருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு கேட்டுட்டு வந்துடணும், அவ்வளோதான்.
அதனால நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இது உங்களை எப்படி சீரமைச்சது? எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு நேர்மை அமைஞ்சது? வாழ்க்கை மொத்தமாக தப்பாக தான் போகுது. வாழ்க்கை டீரெயில் ஆக காரணம், அந்த ட்ராக்லேருந்து மாற காரணம் தெரியுமா? அந்த வாழ்க்கையை சீரமைக்கிற புத்தகம் நம்ம கையில் இருந்தும் வாசிக்கலை. போலி இறைவாக்கினர்களாக, போலி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் முடிவெடுங்க. 2025 டிசம்பர் 24க்குள்ளே, அதாவது 25 கிறிஸ்மஸ்க்குள்ளே, இனி ஒரு வருஷம், ஒரு 12 14 மாதம் இருக்குது. இந்த 14-15 மாதத்துக்குள்ளே நான் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை வாசித்து முடிப்பேன்னு முடிவெடுங்க. இந்த பைபிளை புரியுதோ புரியலையோ, புரிஞ்சாதான் எல்லாம் செய்வீங்களா? மதியானம் என்ன கொடுத்தாங்க? பிரெட்டா சாப்பாடா? பிரெட்டா, பிரெட்டு டீ கொடுத்தாங்க. பிரெட்டை என்னெல்லாம் வச்சு செய்கிறாங்க? எல்லாம் புரிஞ்சுதான் சாப்பிட்டோமா? இல்லை. சாப்பிட்டோம்ல. பைபிள் புரிஞ்சுதான் வாசிக்கணும்னு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பால் டீ கொடுத்தாங்கல்ல, மாட்டுப்பாலா ஆட்டுப்பாலா பாக்கெட் பாலா? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதனால சில விஷயம் புரியாமையும் செய்கிறோம்ல. சில டைம் யூடியூபெல்லாம் பார்த்துட்டு யாரோலாம் சமைச்செல்லாம் தராங்கல்ல உங்களுடைய வீட்டில் இல்லையா? சில டைம் கொரோனா டைம்லலாம் சமைச்சு கொடுத்தாங்க. என்னென்ன புரிஞ்சா சாப்பிட்டோம். பையன் சமைச்சு தந்தானே, பொண்ணு ஃபஸ்ட்டாக சமைச்சு தந்தாலே சாப்பிட்டீங்கல்ல. அதனால் சில விஷயங்கள் புரியலனாலும் டூ இட். இது நம்ம கெட்ட விஷயம் செய்யலை, நல்ல விஷயம் தானே செய்கிறோம். அதனால் பைபிள் புரியலனாலும் 2025 டிசம்பர் 25க்குள்ளே ஒரு தடவையாவது நான் வாசித்து நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை ஆகிறேன். ஆசைப்படுங்க. நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்கும். உண்மையான கிறிஸ்தவனாக எனக்கு இருக்கணும். அந்த அந்த இறை வார்த்தை சும்மா வாசிக்கிறதுல கிடையாதுங்க. ஒரு முறை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா, ஃபாதர் என் பொண்ணாட்டி எப்போ பார்த்தாலும் கோயில் 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 கோயில்னே இருக்கிறாரு ஃபாதர். அன்றைக்கி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க, ஒய்ஃபும் வந்திருந்தாங்க, 2 பசங்களும் வந்திருந்தாங்க. பிளஸ்ஸிங் வாங்கின பிறகு எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் அவர் மட்டும் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு சொன்னார், ஏன்னா கூட நின்று சொன்னால் வீட்டில் போனால் திட்டு விடுன்னு தெரியும் அவருக்கு. ஃபாதர் எப்போவுமே இங்கே வராங்க ஃபாதர், எப்போவுமே ஜெபிக்கிறாங்க ஃபாதர், கோயில் கோயிலும் போகிறாங்க ஃபாதர், ஆனால் குடும்பத்தில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. நீங்கள் கோயிலுக்கு போகிறது சில டைம் சிலவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் சிலவங்க புரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்ட்ஸோ இல்லை பசங்களோ அப்படின்னா சிலவங்க அவங்க போங்க அப்படின்வாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள், அதனுடைய நன்மைகள் வீட்டில் தெரியல அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வி, அம்மா நீ கோயிலுக்கு போயிட்டு இப்படி தானே, அப்பா நீங்கள் மனைவி கிட்ட வரீங்க பரமா, நீ கோயிலுக்கு போகிற, கோயிலுக்கு போயிட்டு இப்படி தானே, ஒரு மாற்றம் இல்லை. நீ கெட்ட வார்த்தை பேசுகிற, நீ திட்டுற, நீ கோவப்படுற, எந்த மாற்றமும் முன்னிலை இல்லையே, சீரமையவில்லையே வாழ்க்கை, அந்த 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 நேர்மையில் வரவில்லையே வாழ்க்கை. அப்போ பைபிள் வாசிக்கிறதுக்காக மட்டும் சொல்லுங்க. இந்த 4 விஷயம் உங்களுக்குள்ளே நடக்கிறதுக்காக நம்ம சொன்ன அந்த 4 விஷயம், அந்த பைபிள் உங்களை, இறை வார்த்தை உங்களை கற்றுத்தர வேண்டும். இறை வார்த்தை உங்களை கண்டிக்க வேண்டும், சீராக்க வேண்டும், நேர்மையான வழியில் நடக்க உதவி செய்யணும். இந்த 4 விஷயங்களுக்காக இந்த ஒரு வருஷம் பைபிளை வாசிச்சு முடிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாகவே பைபிள் சொல்லித்தரும். எடுத்து வாசிப்போம். அடுத்த வசனம் 1 திமோத்தி 4வது அதிகாரம் 13வது திருவசனம். 1 திமோத்தி 4வது அதிகாரம் 13. 4வது அதிகாரம் 13. மைக்கில் வாசிங்க. நில்லுங்க பைபிளில் வாசிக்கிறோம். மைக்கில் வாசிங்க. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. அந்த எல்லாவற்றும் என்ன? நான் வரும் வரை. பவுல் சொல்றாரு, நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும். ஏன்னா நிறைய பேருக்கு மேபி படிக்க தெரியாதா இருக்கும். அவங்களுக்கு படித்து காட்டும் போது அதை நீயும் படிக்கிற. 2வது தான் என்ன தெரியுமா? அறிவுரை அல்ல முக்கியம். இந்த அறிவு எங்கிருந்து வரணும்? மறைநூலில் இருந்து வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் மறைநூலை நீயும் படித்து அவர்களுக்கு அந்த வாசிச்சு காமி. அந்த படிக்கும் பொழுது உனக்கு அறிவு வரும். அப்போ உங்களுடைய கணவன்கிட்ட என்ன பேசணும், உங்க மனைவி கிட்ட என்ன பேசணும், உங்க பிள்ளைகள் கிட்ட என்ன பேசணும், எப்படி அவங்களை வழி நடத்தணும்னு பைபிள் உங்களுக்கு சொல்லி தரும். பைபிள்ல எல்லாத்துக்கான சொல்யூஷன் இருக்கு. பைபிளுக்கு எல்லாத்துலயும் ஆன்சர் பைபிள்ல இருக்கு.
அதனால் பைபிள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பைபிள் உங்களுக்கு அறிவு தரும். அப்போ நீங்கள் கொடுக்குற அறிவுரை பைபிளிலிருந்து இருக்கிற அறிவுரையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ரீட், தென் யூ ப்ரீச். ஃபர்ஸ்ட் யூ ரீட், தென் யூ ப்ரீச். முதல்ல அவர் சொல்கிறாரு ரீடிங் தான், ரெண்டாவது தான் ப்ரீச்சிங். உபதேசம் அப்படின்றது ரெண்டாவது. முதல்ல வாசி வாசி வாசி. எவ்வளோ அழகான வார்த்தை சொல்கிறார், நீ முதல்ல வாசி திமோத்தி, நீ முதல்ல வாசி. திமோத்தி அப்படின்ற ஒரு பிஷப் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறாரு நீ வாசி, அப்புறம் நீ அந்த வாலிபனானவர், வாலிபன் அவர்கிட்ட சொல்கிறார் ஃபர்ஸ்ட் நீ யூ ரீட் தென் யூ ப்ரீச். அதனால் அன்றாடம் வாழ்நாள் முழுவதும் வாசிக்க முடிவெடுங்கள். அப்போ உனக்கு அந்த போலிகள் மாறும். ஏசாயாவினுடைய புத்தகம் இல்லை, இது 2 தீமோத்தி வாசிங்க. 2 தீமோத்தி அது வாசிச்சோம் இல்லையா, 2 தீமோத்தி 13வது அதிகாரம், 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 17வது திருவசனம். இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். எவ்வாறு, அதுக்கு முன்னால வாசிங்க. இப்போ மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. நம்ம முன்னால வாசிச்சது கண்டினியூ. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அப்போ காலேஜுக்கு போறதுனால கையில புக் இருக்கிறதுனால தேர்ச்சி பெறுவதில்லை. காலேஜுக்கு போறதுனால என்ஜினியரிங் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றதுனால தேர்ச்சி பெறுவதில்லை. கையில புக் இருக்குது, கிளாஸுக்கு நான் போறேன் அப்படின்றதுனால தேர்ச்சி பெறுவதில்லை. நான் எம்பிபிஎஸ் நான் சேர்ந்துட்டேன், அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன சேர்த்துட்டாங்க, காசு கொடுத்தோ இல்லை மெரிட்லோ நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுனால ஒரு ஆள் நல்ல டாக்டர் ஆக முடியாது. போலி டாக்டரும் போலி என்ஜினியராக உருவாகலாம். எப்படி உருவாகலாம்? கிளாஸுக்கு போகிறேன், கையில் புக் இருக்குது, ஆனால் அந்த புக்கை நான் வாசிக்கலை. நான் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த தேர்ச்சி, அப்போ இந்த 4 விஷயம், அதில் நான் தேர்ச்சி பெற வேண்டும். இவ்வாறு பாருங்க, அந்த கனெக்டிங் லிங்க் வார்த்தை, இவ்வாறு கடவுளின் மனிதர், அதாவது இது வாசிக்கிறவங்க தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அதனுடைய 4வது அதிகாரம் 2, 3, 4 எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. 1வது வசனத்திலே கண்டினியூ பண்ணுங்க, 1-4 வரை. கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்க போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக செவி திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தப்பான அறிவுகள் உலக அறிவிலிருந்து வரும், பைபிளில் இருந்து வரும். அப்ப மக்கள் தேடி போவாங்க. யாரை தேடி போவாங்க? போதகர்களை தேடி போவாங்க, பைபிள் போதிக்கிறவங்களை தேடி போவாங்க. எப்படிப்பட்டவங்களை தேடி போவாங்க? நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, பைபிள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். நீங்க 10 தசம பாகம் மட்டும் கொடுத்துருங்க, பைபிள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். நீங்க எக்கேடு கட்டு வாழுங்க, எங்களுடைய சபையில் மட்டும் சேர்ந்துருங்க. இப்படியெல்லாம் தப்பான போதகர்கள் உருவாகலாம். பைபிளை வைத்தோ உலக அறிவிலோ இப்படியெல்லாம் திருமணம் இப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம். 2-3 நாள் முன்னால் தியானம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாவூரில். அதனுடைய கடைசி நாள் அனாயிண்டிங் அடரேஷன். அப்போ திங்கக்கிழமை தானே முடிஞ்சது, 16ஆம் தேதி தான் தியானம் முடியுது. அப்போ மேலே வந்து ஃபாதர் வந்து ஹோலி ஸ்பிரிட் டாக் எடுத்துக்கிட்டு இருக்கிறார், டேனியல் ஃபாதர். அப்போ கீழே ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் ஒரு ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க, அவங்களுடைய கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, அவங்களுடைய அந்த தாலி வந்து மாற்றணுமா, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு. அப்போ நான் நினச்சேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, அப்புறம் வந்து திரும்பவும் ஃபாதர்கிட்ட ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை தங்கமாக மாற்றுறவங்கலாம் இருக்கிறாங்க. மேபி அன்னைக்கு வந்து போடும்போது 1 சவரன் போட்டிருக்கலாம், இப்போ 10 சவரனுக்கு காசு வந்திருக்கலாம், அப்போ 10 சவரன் மாற்றுறவங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் தாலியை மாற்றுறவங்க இருக்கீங்க, ஹஸ்பண்டை மாற்றாமல் இருந்தால் போதும். அப்போ இப்படி மாற்றுறவங்க இருக்கீங்க, தாலியை இல்லையா? வசதி வரும்போது ஹஸ்பண்டை மாற்றலாம் இல்லையா? வசதி வரும்போது தாலியை மாற்றுறோம், நீ வசதி வரும்போது நாளைக்கு ஹஸ்பண்டை ஒய்ஃப் எல்லாம் மாற்றுறவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன் அப்படி வந்தாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். நான் எப்படி வந்தாங்க? தாலியை மாற்ற வந்திருக்காங்க. அப்போ நான் வெளியே வந்துட்டு தாலியை ப்ளஸ் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். அப்போ நம்மளுடைய சாப்பல் எல்லாருடைய அந்த என்ட்ரன்ஸ் சாப்பலுக்கு வாசலில் ஒரு கும்பல் நிற்குது. அந்த கும்பல் வந்து அப்போ தான், ஆனால் அவங்க வந்து கல்யாண பையனும் பொண்ணு மாதிரி தான் நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். தாலி ப்ளஸ் பண்ணி தரணும் ஃபாதர் அப்படின்னாங்க. தாலி ப்ளஸ் பண்ணி தரணும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு நான் கேட்டேன். இல்லை ஃபாதர் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க.
கல்யாணம் ஆகலை, இங்கே எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? நீங்கள் தாலி ப்ளஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ கோயிலில் வந்து நீங்கள் நடத்துனீங்கன்னா கல்யாணம் ஆகிடுமா? அப்படி தானே ஃபாதர் அப்படின்றாங்க. நாங்கள் 5 வருஷமாக இந்த சாமி தான் ஃபாதர் கும்பிடுறோம் அப்படின்னாங்க. அப்போ வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸ் கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்க நான் 5 வருஷமா நான் இங்கே 8 வருஷமா ஆச்சுமா, நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படின்னு நான். ஆனால் அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க, நீங்கள் தாலி மட்டும் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபாதர். நீங்கள் அப்போ நீங்கள் தாலி எடுத்து கொடுக்க வேண்டாம், நீங்கள் ப்ளஸ் பண்ணி கொடுங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் பண்ணி நான் எடுத்து கொடுக்கணுன்னாங்க. ரெண்டாவது அதுலேருந்து ஒரு படி இறங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க. அப்போ யார் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மா கூட வந்திருக்கிறாங்க. அம்மா வந்திருக்கிறாங்க, அக்கா வந்திருக்கிறா. அவளுடைய தம்பிக்கு தான் கல்யாணம். தம்பி அப்புறம் இன்னொரு பொண்ணு. அந்த அந்த கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணு. நான் கேட்டேன், இது எப்படி, இது என்ன முறை கல்யாணம்னு நான் கேட்டேன். நான் இது இந்து முறையா, முஸ்லீம் முறையா, கிறிஸ்டின் முறையா, இல்லை ஏதாவது ஒரு முறை இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஃபாதர் எதுவுமே வேண்டாம், நீங்கள் நீங்கள் அவங்களை ப்ளஸ் பண்ணிடுங்க ஃபாதர். 3வது ஸ்டெப்புக்கு இறங்கிட்டாங்க. இப்போ யார் அவங்கள மட்டும் ப்ளஸ் பண்ணால் போதும், நீங்கள் தாலியும் ப்ளஸ் பண்ண வேண்டாம், தாலியும் எடுத்து கொடுக்க வேண்டாம். 3வது ஸ்டெப்புக்கு இறங்கிட்டாங்க. நான் இறங்காமல் ஒரே ஸ்டெப்பில் நின்றுட்டு இருக்கிறேன்னா, அதனால் அவங்க படிப்படி எப்படியாவது இதை நடத்தணும். அப்போ அந்த 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 பொண்ணு சொல்கிறா, கல்யாணத்துக்கு வந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை ஃபாதர் நாங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு. அப்போ ஆல்ரெடி, அப்போ நான் கேட்டேன் லிவ்வின்னா? ஆமாம் ஃபாதர் லிவ்வின்ல தான் இருக்கிறோம். ஓ, அப்போ இந்த தாலியை நீங்கள் நான் ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னாருடைய மனைவி அப்படின்றது உங்களுக்கு என்னமா ஆதாரம் நான் கேட்டேன். ஆதாரம் எதுவுமே வேண்டாம் ஃபாதர். சரி, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு ஆதார் கார்டில் இன்னாருடைய மனைவின்னு எழுதணும். உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன எழுதுவீங்க? ரேஷன் கார்டில் எழுதணும், என்னென்னு எழுதுவீங்க? அப்போ அடுத்த உண்மையை சொல்கிறாங்க. அவர் வந்து யாரு கூடயே வாழ்ந்து அவங்க இறந்துட்டாங்கன்றாங்க, தெரியல. 2 குழந்தைங்க இருக்குது அவருக்கு. இந்த அம்மா வேற யாரு கூடயே வாழ்ந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஆளு 3 குழந்தைங்க அவங்களுக்கு இருக்குது இல்லையா? எப்படியெல்லாம் போகுது பாருங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு கதை ஃபார்ம் ஆகிட்டே போகுது. நான் இப்போ இந்த அக்கா தான் பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த கல்யாணம் பிடிக்கணும். நான் கேட்டேன், நீ எந்த முறையில் கல்யாணம் பண்ணேன்னு கேட்டேன். அப்போ ஆமாம், நாங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணோம். அப்போ நீ முறைப்படி கல்யாணம் பண்ண, உன்னுடைய தம்பியை கொண்டு வந்து இப்படி நிறுத்தி இருக்கிற முறை இல்லாமல் கல்யாணத்துக்கு. இல்லை ஃபாதர் நீங்கள் அவங்கள மட்டும் ப்ளஸ் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் தாலி எடுத்து கொடுக்க முடியாது, இது கல்யாணம் கிடையாது. இல்லை ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இதில்? தாலியை ப்ளஸ் பண்ணி தாலியை கொடுக்குதா, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நாங்கள் சொன்னேன், மா பொண்ணே உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. உன்னுடைய பாதுகாப்புக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியல. கல்யாண பொண்ணு வாதாடிக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் சொல்கிறேன். உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியல, நீ போய் வாழு. உனக்கு பாதுகாப்பு என்னைக்காவது அவன் சாகுறானோ இல்லை அவன் உன்னை பிரியும் பொழுதோ அப்போ உனக்கு தெரியும். இல்லை ஃபாதர் நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன? இப்போ சொன்னியே இதுதான் கரெக்டான வார்த்தை அப்படின்னு. அந்த எப்படியோ வாழ்கிறதுக்கு என்னால் ப்ளஸ் பண்ண முடியாது. நீ எப்படியோ வாழ்கிறதுக்கு நேர்மையான வழி இல்லை, சீரமைக்கிற வழி இல்லை, கண்டிக்கிற வழி இல்லை, கற்பிக்கிற வழி எடுக்கலை. நீ இங்கே வந்து வேளாங்கண்ணி மாதா இருக்கிறாங்க, சூசையப்ப இருக்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க ஃபாதர் அப்படின்ற. அதாவது எவ்வளோ சிம்பிள். அதுவும் அட்டமெண்ட்டாக இருக்கிறாங்க, அதை செஞ்சுதாங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு உலகம் திருமணத்தை குறித்து பல விஷயங்கள் சொல்லுவோம். பொய்யான கருத்துக்கள், பொய்யான போதனைகள், பொய்யான அறிவுகள். அப்போ பைபிளை வைத்தும் தவறுகள் நடக்கலாம். பைபிள் இல்லாமல் உலகத்தினுடைய அறிவிலும் பொய்யானவை தேடி நாம் போகிறோம். நமக்கு நல்லதுன்னு தோணுதோ, எது நமக்கு அதிகமாக விருப்பமாக இருக்கோ அதை தேடி நம்ம போகிறோம். சிலவங்க வந்து இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்பல் இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அதாவது பணம் ஆசீர்வாதம் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. பைபிளை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் உங்களுக்கு பணம் அப்படியே கொட்டோன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். துன்பத்தை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. துன்பம் நல்லதுன்ற வார்த்தை அந்த போதகர்கள், அது ஃபாதர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பைபிள் போதிக்கிறவங்களா இருக்கலாம், வாயில் துன்பத்தை பற்றி வரவே வராது. பட் தே ஸ்பீக் அபவுட் பைபிள். அதுக்கு சொல்கிற வார்த்தையே ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். இன்னைக்கு அப்படி ஒரு ப்ரீச்சிங் கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். காஸ்பல் அப்படின்னாலே ப்ராஸ்பெரிட்டி தான். அது வந்து உடல் நலத்தில் வளமையை குறித்தும், இல்லைனா உங்களுடைய பணத்தில் வளமையை குறித்தும், நீங்கள் செய்யும் செயலில் எல்லாம் ஆசீர்வாதத்தை குறித்தும் ப்ரீச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பேரே ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். இப்படி ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலுடைய ப்ரீச்சிங்கை தேடி போகிறவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்து என்னுடைய வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். என்னுடைய ப்ரேயரில் நீங்கள் பங்கெடுங்க, நான் தொட்டால் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். ஹீலிங்கை தேடி போகிற கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறாங்க, பிரிவினை சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஹீலிங்ஸ், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்.
காஸ்பிள் ப்ரீச் பண்றது இது மட்டும் கிடையாது. அதுதான் அந்த வசனங்கள். இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிப்போமா? 3வது வசனம். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக நல்ல, நான் யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கேயோ ஒரு நாள் இங்க சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வரக்கூடாது அப்படின்னு. ஞாபகம் இருக்குதா? ஐயோ ஞாபகம் இல்லை ஃபாதர், நல்ல வேலை அன்னைக்கு நான் வரல, இன்னைக்கு வந்து நான் மாட்டிக்கிட்டேன் ஃபாதர். கிறிஸ்தவனுங்களுக்கு நல்ல சாவு கிடையாது. யூ ஷுட் நாட் ஹேவ் a peaceful death, you should have a graceful death. நமக்கு சாவு அப்படின்றது நல்ல சாவல். சாவுல கூட நம்ம துன்பப்பட்டு தாங்க சாவணும். Praise the Lord. துன்பப்பட்டு தான் சாவணும். மார்க் நற்செய்தி 15வது அதிகாரம் 39வது திருவசனம். மார்க் 15:39. இந்த பேஜில் இங்கே கை வச்சுக்கோங்க, விட்டுடாதீங்க. நம்ம திரும்ப 2 தீமோத்தேயுக்கு வந்து முடிக்கலாம். 15:39. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, இயேசுனுடைய மரண வேளை, அதாவது இயேசு கிறிஸ்து இவ்வாறு, அந்த ஒரு சென்டென்ஸ்ல அது ஃபுல்லா இருக்குதுங்க. பெரிய வேடன் இருக்குது, பெரிய வெள்ளி இருக்குது. அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். அப்படி போடு. இயேசுவினுடைய அந்த மரணம் எவ்வளவு கொடுமையா இருந்தது. அந்த மரணத்தை பார்த்து ஒருத்தன் சொல்றான். சொன்னது யாரு? நூற்றுவர் தலைவன். நூற்றுவர் தலைவன் யூதன் கூட கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு. உலகத்தின் கண்களில் நல்ல மரணம் கிடையாது. இட் இஸ் நாட் a peaceful death. அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு இம்மனிதன், ஒவ்வொரு வார்த்தையும் இக்கடவுள் கிடையாது, இம்மனிதன் உண்மையாகவே கடவுளின் மகனாக இருந்தான். அப்ப இங்க வந்து வர்கீஸ்வார் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் நல்ல மரணமே வரக்கூடாது. பாருங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் தான் வரேன் அப்படின்னா நீங்க ஆளுங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த ஃபாதர் சபிப்பாருப்பா. இந்த போதனை தாங்க மாட்டீர்கள். துன்பத்தை பத்தி சொல்றோமா? தாங்க மாட்டீர்கள். மன்னிக்கிறத பத்தி சொல்றோமா? தாங்க மாட்டீர்கள். தூய்மை பத்தி சொல்றோமா? தாங்க மாட்டீர்கள். கோபப்படாதீங்க, அமைதியா இருங்க, தாங்க மாட்டீர்கள். லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்றோமா? தாங்க மாட்டீர்கள். வாங்க, அதுக்கு 3வது வசனம் திருப்பியும் 2 தீமோத்தேயு 4:3. ஒரு காலம் வருங்க, வந்துச்சுங்க. அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவி தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். அப்போ நீங்களா தேடி போவீங்க. ஏன் இந்த சாமியார் வந்து பிரசங்க சரியில்லை, அந்த சாமியார் ஓகே இப்படி, இந்த போதகர் அப்போ இங்கே இது பத்தாது, அப்போ அதனால அந்த குரூப்புக்கு போ, இந்த சபைக்கு போ, இந்த ஜெபத்துக்கு போ, அந்த கூட்டத்துக்கு போ, காலையில் பூசிக்கும் போ, அங்கே கூட்டத்துக்கும் போ. போயிட்டே இருப்பாங்க. திருப்பலி என்ன டெய்லி ஒன்னே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால எனக்கு பிடிக்கல. தாங்க மாட்டீர்கள். உண்மை எங்க இருக்கோ அது தாங்க மாட்டீர்கள். பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அந்த இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். அடுத்தது, உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு துன்பத்தை ஏற்றுக்கொள். அது பிடிக்காதுல்ல நமக்கு, அதுதான் சொன்னேன், துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாக செய். போதும். கடைசியில ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிருவோமா? திருப்பாடல் 19வது அதிகாரம், திருப்பாடல் 19 7 8 9 10 11. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, அது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை. ஜாலியா இருக்குல்ல இதெல்லாம் கேட்கிறதுக்கு. அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை. தேனினும் தேன் ஆடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. ஐயோ, இப்படி எல்லாம் சொல்ல வாசிச்சிருப்பேன் ஃபாதர். அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். ஐயோ, அதுதான் டேஞ்சர். அங்கேதான் இறை வார்த்தை தேனு மாதிரி இருக்குது, பொண்ணு மாதிரி இருக்குது, பசும்பொன் மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். ஆனா அடுத்த வார்த்தை தான் நல்லா இல்லைங்க. அவற்றால் அடியேன்
அப்போது ரிப்பீட்டடாக பைபிள் சொல்லுது, இந்த இறை வார்த்தை உனக்கு ஆசீர்வாதம் தரும், ஆனால் அதுக்கு முன்னால் உன்னை எச்சரித்து உன்னை வழி நடத்தும். அந்த வழியில் நீ நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உனக்கு உரியது. பைபிள் இஸ் a blessing but only for those who walk in that way. அந்த வழியில் நடப்பவர்களுக்கு. அப்போ அந்த வழி எப்படி நடக்கிறது? அது பைபிள் சொல்லி தருது. வழி பைபிள் சொல்லி தருது. இப்போ இந்த 4 விஷயங்களை மறந்துடாதீங்க. இறை வார்த்தை எதற்காக வாசிக்க வேண்டும்? 4 விஷயங்கள்: கற்றுக் கொடுப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, வழியில் நடப்பதற்கு. இதற்காக தான் விவிலியம். அந்த இதில் 4மே நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்முடையது. ஆசீர்வாதங்களை மட்டும் தேடி தேடி, ஏன்னா அதனால தான் சிலவங்களுக்கு பைபிள் வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்குதே, சிலவங்க பைபிள் படித்தாலே ஆசீர்வாதம் கிடைக்குதே, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? இது ஏதோ டாக்கில் இங்கேயா இல்லை எல்லா ஊர்லேயும் தெரியல, நான் சொல்லியிருக்கிறேன். அது தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனம். 1வது அதிகாரம் 1வது வசனம், தொடக்கத்தில் கடவுள். 2வது வசனம், உங்களுடைய வாழ்க்கையின் இருளின் மீது தூய ஆவியானவர் நிழலிட வேண்டும். 3வது வசனம், ஒளி தோன்றுக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒளி தோன்றும். ஒளி தோன்றுகன்னு அந்த வார்த்தை வந்த பொழுது அந்த ஒளி தோன்ற காரணம் அந்த முதல் 2 கண்டிஷன். அந்த முதல் 2 கண்டிஷன் என்ன? தொடக்கத்தில் கடவுளை வைக்கணும், உங்களுடைய வாழ்க்கையின் இருளிலே தூய ஆவியானவரை நிழலிட செய்ய வேண்டும். இது 2மே நடக்கும் பொழுது இறை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும். இறை வார்த்தைக்கு பலன் இல்லைன்னா வல்லமை இல்லாதனால கிடையாது. The word of God is powerful. அது செயல்படும். ஆனால் ஏன் அது என்னிலே செயல்படுவதில்லை? காரணம், தொடக்கத்தில் கடவுள் இல்லை. 2, என்னுடைய இருளான வாழ்க்கையிலே, இருள்னா பாவம் மட்டும் கிடையாது, எல்லாமே. அது பணமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே இப்போது ரீசெண்டாக தியானத்துக்கு வந்த பொழுது, இப்போ போன வாரம் தியானம் முடிஞ்ச எல்லாவரில் உள்ளிருப்பு தியானம் முடிஞ்ச பொழுது கடைசி சொன்ன சாட்சியத்தில் ஒரு அப்பா தான் வந்து சொன்னார். அந்த சாட்சியம் அது குழந்தையோட தான் வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து 2.25 வயசு. அது பிறந்ததிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த குழந்தையினுடைய வலது கால் இப்படி நிலத்தில் பதிச்சு நடக்கும், இடது கால் அந்த குழந்தை இப்படி தான் நடக்கும். இந்த அந்த டிப்டோவில் தான் நடக்கும். அதனுடைய இந்த முன்பகுதி மட்டும் பூமியில் அந்த அவன் வைப்பானான். அவன் வந்து அந்த குழந்தை வந்து அந்த பின்பகுதி இப்படி வைக்க மாட்டான். இந்த கால் இப்படி வச்சு நடப்பான், இந்த கால் இப்படி 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 தான் நடப்பான். 2.25 வயசு அந்த குழந்தைக்கு. எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டாங்க. கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு காலில் எலும்பு இந்த வளர்ந்துருக்கான், அதனால் ஆப்ரேஷன் பண்ணி இந்த எலும்பை கட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவங்க குழந்தை இப்படி வைப்பான் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. 4 நாள் தியானத்தில் பங்கெடுத்தாங்க. முதல் நாள் முடிஞ்சது. 2வது நாள் பாவ சங்கீதனை செஞ்சு முடித்தாங்க. பாவ சங்கீதனை செஞ்சு முடிச்சு அப்பாவும் அம்மாவும் பாவ சங்கீதனை செஞ்சு முடித்து பார்க்கும்பொழுது அவன் இப்படி நடக்கிறான், சாதாரணமாக நடக்கிறான். அவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம். அந்த குழந்தையுடைய பேர் வந்து நைட்ரிஜில் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். பெனோ என்ற குழந்தை ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நைட்ரிஜில் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சார். அவங்க உள்ளிருப்பு தியானத்துக்கு இதெல்லாம் தெரியாமல் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து கடவுள்கிட்ட விட்டு கொடுத்துறாங்க, கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி. அந்த இறை வார்த்தை செப்டம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த ஆராதனையில் பெனோ என்று கொடுக்கப்பட்ட அந்த பெயர் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறது செப்டம்பர் 15. அவர் 2மே மாத நாள் தான். மாதாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8 ஆராதனையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை. செப்டம்பர் 15 வியாகுல அன்னையினுடைய திருவிழா அன்று அந்த குழந்தைக்கு அது நிறைவேறுது. அந்த வார்த்தை ஒளி உண்டாகுக என்று சொன்ன வார்த்தை அந்த ஒளி உண்டாயிற்று. எப்பொழுது? தொடக்கத்தில் கடவுளை வைத்து அவர்கள் பாவ சங்கீர்த்தனத்தில் கடவுளை தொடக்கத்தில் வைத்த பொழுது. 2, அவர்களுடைய இருளிலே தூய ஆவியானவரை நிழலிட வைத்த பொழுது. இந்த 2மே நடந்த பொழுது 3வது பாருங்களேன், தானாக நடக்குது. அப்போ இறை வார்த்தை நம்மள ஆக்டிவேட் ஆகணும்னா முதல் இந்த 2 விஷயம் நடக்கும். இதுக்காக தான் தியானத்தில் அட்டன் பண்ணுங்க, பைபிளில் எடுங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை மனப்பாடம் பண்ணுங்க. குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள், சங்கீதம் 23 மனப்பாடம் பண்ணு, சங்கீதம் 91 மனப்பாடம் பண்ணு. வசனங்களை மனப்பாடம் சொல்லுங்கள், எழுத சொல்லுங்கள். அந்த பசங்களுக்கு 10 வயசா 10 வசனமாக படிடான்னு சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். மேக்ஸ் எல்லாம் தானாக அந்த பசங்க படிப்பாங்க. அதனால் படிக்க முடியல, கண்டிப்பாக பாருங்கள், படிக்க பின்தங்கிய குழந்தைகளுக்கு நீங்கள் வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுங்க, மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைகள் தானாக அடுத்த ஸ்டெப்பில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.
கண்டிப்பாக வளரும். மேக்ஸு இல்லை சயின்ஸு படிக்க முடியலையா, நீ ஃபஸ்ட்டு பைபிளில் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நல்ல ஆன்மீகத்தில் அந்த குழந்தைய வளர்க்க பாருங்கள். அது மேக்ஸில் தானாக தேர்ச்சி பெறும். பைபிளில் தேர்ச்சி பெறட்டும், அது சயின்ஸில் தானாக தேர்ச்சி பெறும். அந்த குழந்தைய போய் இன்றைக்கி நல்லா அடி திட்டு எழுதுறா, பைபிள் வாசிடா படிடாடின்னு அவன் சொல்லுவான், என்ன ஆச்சு அம்மாவுக்கு இன்றைக்கி? அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு ஃபாதர் இன்றைக்கி பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தார், அவன் கண்ணில் மட்டும் மாட்டினா காலி அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தை என்ன அங்கேருந்து சபிச்சுக்கிட்டு இருக்கும் வீட்டில். அதனால் தயவு செய்து நீங்கள் படிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயந்தாங்க நான் சொன்னேன். நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய பையனோ பொண்ணோ தானாக செய்வாங்க, சரிங்களா? அதனால் வீட்டில் போய் என்ன திட்டு வாங்க வைக்காதீங்க. நீங்கள் பைபிளை வாசிக்க முயற்சி செய்யுங்க, அந்த பைபிளிலிருந்து அறிவு கொடுக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கள், அந்த பைபிள் வசனங்களை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்களுடைய பசங்க தானாக அப்பாவை அம்மாவை they will follow you. அதனால் வாயில் மட்டும் சொல்லாதீங்க படிக்கணும்னு மனப்பாடம் பண்ணணுன்னு, அது வாழ்க்கையில் காமிச்சு கொடுங்க. தானாக அவங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும்.